இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ டைட்டன்ஸ், நான் தான் டாக்டர் பிரசாந்த் அகர்வால். நான் உங்கள் பியூஷ் ஜெயின். நாங்க தான் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஸ்கின் இன்ஸ்பயர்ட். இந்த ஸ்கின் இன்ஸ்பயர்டு இந்தியன் ஸ்கின் டைப்புக்காக உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கின் கேர் ரேஞ்ச் இது. சயின்ஸ் பேக்டு, வேர்ல்ட் கிளாஸ் பேக்கேஜிங்ல வருது. நூற்றுக்கணக்கான எக்ஸ்பர்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதை உருவாக்கினது இந்தியாவின் ஒன் ஆஃப் த லீடிங் டெர்மடாலஜிஸ்ட் டாக்டர் பிரசாந்த். நிறைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. டைட்டன்ஸ், இந்திய கன்சியூமர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இது ஒரு எஃபிகேஷியஸ் ப்ராடக்ட்ஸ், அது ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவியா இருக்கணும், அதே நேரத்தில் சேஃபாவும் இருக்கணும், அதுவும் அப்படிப்பட்ட பிராண்ட்ல இருக்கணும், அதை நம்பி அவங்க யூஸ் பண்ணணும். நான் அப்ப பியூஷ் கிட்ட சொன்னேன், நாம ஏன் இந்த சோசியல் மீடியாங்கிற காட்டுக்குள்ள இருந்து வெளியேறக்கூடாதுன்னு. நாம அப்படிப்பட்ட சில ப்ராடக்ட் ரேஞ்சை உருவாக்கலாம். அதுல பிரீமியம் இன்கிரிடியன்ஸை தவிர அது வேல்யூ ஃபார் மணியாவும் இருக்கணும். அவரு எதை சொல்றாரோ அதை நான் செஞ்சிடுவேன். சோ டைட்டன்ஸ், எங்களுடைய இந்த ஜோடி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல 2 லட்சத்துக்கு மேல இந்த ப்ராடக்ட் எல்லாம் வித்துட்டு 4.7 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங் கன்சியூமர் சேல். அது மட்டும் இல்ல, நாங்க கன்சியூமர்ஸோட அப்படி ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி உருவாக்கி இருக்கிறோம். நாங்க இந்தியாவுடைய மிக பிரபலமான டெர்மடாலஜிஸ்ட் ஸ்கின் கேரை பத்தி எஜுகேட் பண்றாங்க. டைட்டன்ஸ், இன்னைக்கு இந்த ஸ்கின் கேரோட பேர்ல ஏராளமா விற்கப்படுறது வெறும் பொய்யான வாக்குறுதிகள் மட்டும்தான். ஆனா இந்த ஸ்கின் இன்ஸ்பயர்ட் அந்த நினைப்பை மாத்துறதுக்கான எங்க முயற்சி தான் இது. ஏன்னா நன்மை ஃபேரான ஸ்கின்ல இல்ல, அந்த இன்கிரிடியன்ஸ் தான் இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்கின் டைப், ஒவ்வொரு ஸ்கின் டோனையும் ஹெல்த்தியா வச்சிருக்கணும். சோ இந்த ஸ்கின் இன்ஸ்பயரோட இந்த பயணத்தை மேலும் இன்ஸ்பைரிங்கா மாத்துறதுக்காக நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களா? நாங்க கேக்குறது 1.25 கோடி ரூபாய் ஒரு பர்சன் ஈக்விட்டில. நீங்க இந்த டீல்ல எங்க கூட கை கோர்க்க விரும்புறீங்களா? தேங்க்யூ. சரி, அப்போ பிசினஸ் விஷயத்தை நம்ம டைட்டன்ஸ் கிட்டே விட்டுறலாம். கண்டிப்பா சார். அப்புறம் இப்போ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ so much. நாங்க பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா, எங்க ப்ராடக்ட்ஸ் நாங்க ஜட்ஜஸ்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும். சோ ஸ்ட்ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ நாங்க உங்களுடைய சன்ஸ்கிரீன்ஸை பார்க்குறோம். சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே இருக்கு, அதுல SPF 80+ போட்டிருக்கு. நான் ரேரா தான் இந்த SPF 80+ பார்த்திருக்கேன். சோ அப்ப 50 and 80 கடையில என்ன வித்தியாசம்? 50 and 80க்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் 2% தான் ஆல்மோஸ்ட். அதாவது 50 SPF சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அது ஏறத்தாழ 97 to 98% அல்ட்ரா வயலட் B பிளாக் பண்ணுது. அப்புறம் 80+ இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 99 to 99.5% அல்ட்ரா வயலட்டை பிளாக் பண்ணுது. சோ பேசிக்கலி அது ரெண்டுமே நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவுல டாப் 2 ஸ்கின் கிரீம்ஸ்ல இதுவும் ஒண்ணு. உங்களோட ப்ராடக்ட் டோட்டலா விமன் சென்ட்ரிக்கா? ஏன்னா இந்தியா ஃபுல்லா மென் விமனோட பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான். எங்களோட ப்ராடக்ட்டோட கோரே டெர்மா தான். டெர்மாவோட சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நாங்க செய்வோம். பேசிக்கலி ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் கேர் எப்படி பண்ணணும்னா ஸ்கின் டைப்பை பேஸ் பண்ணி தான் ஸ்கின் டைப் ஜெண்டர் பார்த்து இல்ல. ஆனா நீங்க மென் ஆர் விமன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சேமா தான் இருக்கும். பேக்கிங் தான் வேறயா இருக்கும். உங்க ப்ராடக்ட் எவ்வளவு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுடைய பிரைஸ் பாயிண்ட பாத்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட இந்தியன் B2C மார்க்கெட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 30 to 40% பிரீமியம்ல இருக்கும். இப்போ நீங்க எனக்கு உங்களோட நம்பர் சொல்லுங்க. ஆக்சுவலி கடந்த 1 வருஷமா நாங்க B2C ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ எங்களோட இது மந்த்லி 1 crore வரைக்கும் MRR வருது. ஓ, என்னது? அடேங்கப்பா, பிரமாதம் மேடம். இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா சார், அவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிட்டாங்க. சோ இந்த விஷயத்துல நீங்க யாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சரியா, ரைட் ஆஃப் ரெஃப்யூஷர் ஷைலி கையில தான் இருக்கும். ஒருவேளை ஷைலி இதுல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அப்பதான் உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்க டிஸ்கஷன்ல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்ல உட்கார்ந்தபடியே மந்த்லி சேல்ஸுக்கு அப்புறம் பேயிங் எவ்ரிபடி ஆஃப் உங்களுடைய நெட் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. சார் இப்போ ரஃப்லி 25 lakhs மந்த்லி பர்னா? ஆமா, அதெல்லாம் பிராண்ட் பில்டிங்ல இன்வெஸ்ட் ஆகுது. ஆனா 73% கிராஸ் மார்ஜினை வாங்குனதுக்கு அப்புறம் கூட பர்ன் தானா? அதுக்கப்புறம் வேல்யூஷன் ஆஃப் 100% நம்ம எப்படி டார்கெட் பண்றது? சார், உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க உங்களோட ரிப்பீட் ரேட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிகாஸ் இந்த e-commerce பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் கஸ்டமர் அக்வயர் பண்ற விஷயத்துல நாம கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. பட் அந்த கஸ்டமர் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும்போது தான் அப்ப நமக்கு பணம் கிடைக்கும். எங்களுடைய ரிப்பீட்டர்ஸ் ஹெல்தியா தான் இருக்கு. ஒருவேளை நீங்க 12 month பேசிஸ்ல பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ரிப்பீட்டர்ஸ் க்ளோஸ் டு 60% இருப்பாங்க. ஒருவேளை உங்க ரிப்பீட் அதிகமா இருக்குன்னா அப்ப காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்கை பிளாக் பண்ணியே ஆகும். ஓவர் எ பீரியட்
அதுல ஓவர் பீரியட்ல கொண்டு வந்துருவாங்க. சர்வைவ் ஈவென்ச்சுவலி டிராப் ஆகுது. ஓவர் Over பீரியட்ல periodல வந்துரும். ஷைலஜி உங்களுக்கு புரியுதா? அதாவது லாஸ்ட் மந்த் பத்தி கேள்வி வந்ததும் 25 லட்சத்துக்கான பர்ன் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு ரிப்பீட் பர்சன்டேஜ் அதிகமா வந்தா அப்ப நீங்க காஸ்டியூம் மார்க்கெட்டிங்க டிராப் பண்ணி தான் ஆகணும். ஆனா கஸ்டமர் அக்விசிஷன் ஃபேஸ்ல தான இருக்காங்க. சோ அவங்க அது இனிஷியல் இப்போ- ஸ்டேஜ்ல இருக்கும்போது இது அது நடக்கும். ஒரு சாய்ஸ். எந்த அளவுக்கு அக்ரெசிவா grow பண்ணனும், எந்த அளவுக்கு கண்டிப்பா. பிராண்ட் பில்டிங்ல இன்வெஸ்ட் ஷைலஜி மேம், பண்ணனும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க வேல்யூஷனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஐ அக்ரி. கேரி ஃபார்வர்ட் ஆகுது. உங்க சைடுல இருந்து சரியான வேல்யூஷன் வரணும். பாருங்க, கண்டிப்பா. நீங்க கவனமா இருங்க. ஓவர் எக்ஸைட்டடா இருக்கீங்க. buzzer-அ press இல்ல பண்ணி- அப்படி இல்ல அனுபம் சார், நீங்க மறந்துட்டீங்க. நானே ஒரு ஃபவுண்டர் தான். Right, சோ madam. எனக்கு அவங்கள விட நிறையவே எம்பதி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல. ஷைலஜி மேம், அப்ப நீங்க ஆஃபர் கொடுங்க. நாங்க உங்க பின்னாடி தான் நிக்கிறோம். நம்ம முன்னாடி போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் செக் இதுல நமக்கு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். எஸ். குட் பாயிண்ட். ஆடியன்ஸ், இப்போ நம்ம உங்க சார்பா மார்க்கெட் டிமாண்டை செக் பண்ணிடலாம். உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது now. இன்னைக்கு பாத்துருவோம் மார்க்கெட் லீடு எவ்வளவு ஏறுதுன்னு. ஓகே. Thank you. 73% people என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. பிரமாதம். இந்த இந்தியா எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி ஒரு இந்தியா நமக்கு ஃபேர் ட்ரீட்மெண்ட் வேணும், அதுவும் அப்ரோச் மூலமா. ஆனா ரொம்ப இதுல நல்லா மத்த சொன்னீங்க. விஷயம்லாம் ஓகே தான். பிரமாதமா சொன்னீங்க. பிரதீக், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. சோ இந்த அழகான விஷயத்தை நீடிக்க செய்ய கை கொடுக்கலாமா? சோ ஷாலி மேம், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்க பஸார் பிரஸ் பண்ணி எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டீங்களா? So I'm happy to put some deal on the table. பட் நீங்க இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணியே ஆகணும். சோ என்னோட ஃபிகர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுனா 25 lakhs. மேம், நாங்க இப்போ ரீசென்ட்லி ரவுண்ட் க்ளோஸ் பண்ணிருக்கோம். 115 crores மணி நாங்க ஆல்ரெடி ரைஸ் பண்ணிட்டோம். இப்போதான் ரீசென்ட்லி. சோ அந்த வேல்யூஷன் வச்சு அண்ட் பாக்கும்போது நீங்க அதுல எவ்வளவு டைல்யூட் பண்ணீங்க? மேம் க்ளோஸ் டு 20%. சோ உங்களோட டோட்டல் டைல்யூஷன் எவ்வளவு வருது? க்ளோஸ் டு 42%. நீங்க லாஸ்ட் ரவுண்ட ரைஸ் பண்ணீங்க இல்லையா, அதுல நீங்க எவ்வளவு மணி ரைஸ் பண்ணீங்க? 25 crores ரைஸ் பண்ணிருக்கோம். அதுல 20 crores-கான கமிட்மெண்ட் வந்துருச்சு. 90 ப்ரீ மணி, அப்புறம் 115 போஸ்ட் மணில அப்படிதான் ரைஸ் பண்றோம். யா, So let me try to close the case. வெரி குட். So ஷைலி மேம் நிறைய வேல்யூவை ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் எனிவே அவங்க கிட்ட நிறைய ஆடியன்ஸும் இருக்கு. Right. அது உங்க கம்பெனி விஷயத்துல ரிலவெண்டா இருக்கு. அண்ட் உங்க ப்ரீவியஸ் இன்வெஸ்டருக்கு 90 crores-கான ப்ரீ மணி வேல்யூவேஷன் கொடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா சார். அதே ரவுண்ட்ல நாம ஷைலி மேம்க்கு கொண்டு வரலாமா? 90 crores ப்ரீ மணி. ஷைலி மேம், நாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. நிறைய வேல்யூ ஆட் பண்ண முடியும். அர்ஜுன் சார் ரொம்ப நல்லா கைட் பண்ணாரு. நாங்க மனசார அக்ரி பண்றோம். இதே ரவுண்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சேம் வேல்யூஷனோட உங்களோட இணைஞ்சு பணியாற்றலாம் இருக்கோம். which is 25 lakhs for 90 crores pre money. Okay, we have a deal. You're good. Thank you. Thank you. Thank you so much, madam. Hey!